இது எவ்வளோ பெரிய கவனம் பெறுன்றது அரசுக்கு தெரியும். அண்ட் இன்றைக்கி எளிமையாக என்னால் ஊருக்குள்ளே வந்துட்டு போக முடியுது. முதல் முறை வரும்போது ஊரில் 4 எல்லையிலையும் பேரிகேடு போட்டு கிட்டத்தட்ட விசா வாங்கிட்டு உள்ளே நுழையக்கூடிய நிலைமை தான் இன்றைக்கி இருந்துச்சு இல்லைங்களா? யாராவது அதாவது நீங்கள் இந்த ஊரை சேர்ந்தவங்கன்னா உள்ளே போகலாம். வெளியூர்லேருந்து வந்தீங்கன்னா என்ன சாவுக்கு வந்தியா, கல்யாணத்துக்கு வந்தியா, எதுக்கு வந்தேன்னு எவ்வளோ கேள்வி. இதெல்லாம் முதல் முறை வந்தப்போ நானும் சந்திச்சுட்டு தான் வந்தேன். உண்மை சார், உண்மை. ஃபோன் இது பேன் கார்டு, ஆதார் கார்டு எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு விடுவாங்க. கிட்டத்தட்ட இதை ஒரு தீவு போல் ஆக்கி வச்சுருந்தாங்க. யாராவது உங்கள் சொந்தக்காரங்க வரணுன்னா கூட எல்லா டீட்டெயிலும் கொடுத்துட்டு வரக்கூடிய நிலைமை அன்று இருந்தது. அதையெல்லாம் தாண்டி இன்றைக்கி இது இந்த போராட்டம் அகில இந்திய அளவில் கவனம் பெற்று விட்டது. திரு விஜய் அவர்கள் வருகிறேன் என்று சொன்னபோது நிச்சயமாக காவல்துறையினர் மற்றும் உளவுத்துறையினர் உங்களை தான் அணுகியிருப்பாங்க. என்ன சொன்னாங்க, எப்படிப்பட்ட ஏற்பாடுகள் செய்யணும்னு சொன்னாங்க, இதை தடுக்க அரசு மற்றும் உளவுத்துறை தரப்பிலிருந்து எதுவும் அழுத்தம் வந்ததா, எப்படி தான் அவங்க கையாண்டாங்க, இதை சொல்லுங்கள் சார். இப்போது ஆக்சுவலாக அவர் தளபதி வரது முடிவு பண்ணிட்டாங்க.